என்னங்க நடக்குது இங்க? உத்தரப்பிரதேசத்துல கங்கா எக்ஸ்பிரஸ்வே திறந்து வைக்க போன பிரதமர் மோடி திடீர்னு தமிழ்நாட்டை பத்தி பேசுறாரு. அதுவும் எப்படி? உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கிறத திமுக தடுக்குது, அவங்க உங்களை இழிவுபடுத்துறாங்கன்னு ஒரு போடு போடுறாரு. யோசிச்சு பாருங்க, சாலை திறப்பு விழாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? கங்கை விரைவு சாலை 594 கிலோமீட்டர் நீளம், மீரட்ல இருந்து பிரயாக்ராஜ் வரைக்கும் போகுது. இதுக்கு நடுவுல எதுக்குங்க திமுகவையும் தமிழ்நாட்டையும் இழுக்கணும்? விஷயம் என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை பிரிக்க போறாங்க, அதாவது டீலிமிட்டேஷன். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென்னிந்திய மாநிலங்களுக்கு இதனால தொகுதிகள் குறையும்னு ஒரு பயம் இருக்கு. இதை தட்டி கேட்கறது தான் நாட்டை பிரிக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தை வெறுக்கிறாங்கன்னு பிரதமர் ஒரு புது ரூட்ல பேசுறாருன்னு தோணுது. இது ஒன்னும் புதுசு இல்லையே. போன ஒடிசா தேர்தல் அப்பவும் இப்படிதானே பேசினாங்க. ஒடிசா மாநிலம் ஒரு தமிழரோட வி.கே. பாண்டியன் கட்டுப்பாட்டுல இருக்கலாமான்னு அங்கேயும் ஒரு மாநில வெறிய தூண்டி விட்டாங்க. இப்ப அதையே உத்தரப்பிரதேசத்திலையும் ட்ரை பண்றாங்க போல. வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேச வேண்டிய இடத்துல இப்படி ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில மோதலை தூண்டி விடுறது மலிவான அரசியல் இல்லையா? உத்தரப்பிரதேச மக்கள் கிட்ட ஓட்டை வாங்கணும்னா தமிழ்நாட்டையே வில்லனா காட்டணும் மிஸ்டர் மோடி சார். ஓட்டுக்காக எந்த மாநிலத்தையும் வம்பிழுப்போம்னு சொல்றதுதான் சரி போல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.